ஆண்டவரும் அருமிரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கடந்து வருகிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, உடைந்த குடும்பத்தை மீட்டெடுப்பார். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு உடைந்து போன நிலைமையில் இருக்கிறது. எத்தனையோ குடும்பங்கள் உடைகிற தருவாயில் காணப்படுகிறது. என் குடும்பம் அவ்வளவுதானோ, இல்லாமல் போயிருமோ, என் பிள்ளைகளுக்காக தான் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி எத்தனையோ பேர் என்ன செய்ய இப்படிப்பட்ட நிலைமையோடு கூட, வேதனையோடு கூட, கஷ்டத்தோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தான் என் தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர் திட்டமாய் சொல்கிற ஒரு வார்த்தை, உடைந்த குடும்பத்தை அவர் மீட்டெடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இவ்வாறாய் பார்க்க முடிகிறது. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அழிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது என்ன பெரிய சேனை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாயிருந்ததான இடம், நல்ல பசுமையாயிருந்த ஒரு மரம், இதை என்ன செய்த அழித்து போடுவதற்கு வெட்டுக்கிளி, பச்சை கிளி, முசுக்கட்டை பூச்சி, பச்சை புழுகள் இதெல்லாம் பட்சித்து போட்டு பசுமையாயிருந்ததான வாழ்க்கையை ஒன்றுமில்லாத அளவுக்கு உடைந்து போன நிலைமையைப் போல, வாழ்க்கையெல்லாம் சிதைந்து போன நிலைமையைப் போல, அவ்வளவுதான். இனிமே என் வாழ்க்கையில் என்ன நடந்துரும், இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, என் வாழ்க்கையில் வாழ்வதை விட மரிப்பதே மேலானது என்று சொல்லி உடைந்து போய் காணப்படுகிறீர்களோ, சமாதானத்தை இழந்து போய் காணப்படுகிறீர்களோ, குடும்பம் துளைந்து போன நிலைமையில் காணப்படுகிறதோ, இன்றைக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் திரும்ப அளிக்கிறார். நான் உடைந்த குடும்பத்தை மீட்டெடுக்கிற தேவன், பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தருகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் முடியாது என்றும் சொல்லப்படுகிறதான இடத்தில், எவ்வளவுதான் உன் குடும்பம், அவ்வளவுதான் உன் குடும்பமெல்லாம் சேராது அப்படின்னு சொல்லுகிற இடத்தில் என் தேவன் முடியும் என்று சொல்லி மீட்டெடுக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உடைந்த உறவுகளை என்ன செய்கிறார்? சீர்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். சில உறவுகள் உடைந்து போயிருச்சு, செத்தாலும் சரி அவன்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு அவனுக்கு இனிமேல் எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் தான் சொல்லிட்டேனே, அவ்வளோதான் சொல்லிட்டேனே, திரும்ப திரும்ப ஏன் முயற்சி பண்ணுகிறீங்க, திரும்ப திரும்ப என்னை தேடி வருகிறீர்கள் என்று சொல்லி இப்படிப்பட்ட அவமதிக்கிற வார்த்தைகள் கடந்து வருகிறதோ, என் தேவன் சீர்படுத்துகிற ஒரு தேவன். உன் கண்ணீரை ஆண்டவர் பார்க்கிறார். உன் கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற ஒரு தேவன். உன் குடும்பத்துக்குள்ள சமாதானத்தை திரும்பவும் ஏற்படுத்துகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உனக்கு ஒரு நல்ல முடிவுகளை தந்து இன்றைக்கு திரும்ப உன் வாழ்க்கையை நான் கட்டி எழுப்ப, திரும்ப உன் வாழ்க்கையை நான் மீட்டெடுக்க நான் போகிறேன். இதுதான் தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வார்த்தைக்கு அப்படியே ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, இன்றைக்கும் குடும்பத்தை உடைக்கிற பொல்லாத ஆவி உடைக்கப்பட்டதற்காக, குடும்பத்தை ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், சீர்படுத்துவதற்காக, பிள்ளைகளை கட்டி எழுப்புவதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிசாசு வெட்கப்பட்டு போனதற்காக நன்றி, தேவன் ஜெயமெடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.